அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடி தேவன் வருகிறார், தன்னை நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தீற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை கார்மேல் மலை புனித கன்னிமரியாளின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. கார்மேல் மலையில் ஒன்று கூடி பல்வேறு நிலைகளில் தியானம் செய்து புதிய சபையாக உருவாகி பல நிலைகளில் ஆண்டவருக்கு சான்று பகர்ந்த துறவியரை இந்த நாளில் நாம் கொண்டாடுகிறோம். அவர்களை அன்னை மரியாளுக்காக அவர்கள் எடுத்த நாட்களை விழாக்களை நாம் நினைவு கூறுகிறோம். அன்னை மரியாள் அந்த மலையில் வீற்றிருந்து பல்வேறு நிலைகளிலே அவர்களுக்கு உதவி செய்தார் என்பதனை கொண்டாடுகிற வேளையில் நம் ஒவ்வொருவருக்குமே அவர் துணை இருப்பார் என்கிற நம்பிக்கையை இந்த நாளில் பெறுகிறோம். ஆண்டவருடைய அருட்துணையை நம்பி இந்த பலியில் நாம் ஜெபிப்போம். கார்மேல் அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்டின் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ, மார்க் பெர்னாந்து, தயாபரி பெர்னாந்து, பிரேம்ராஜன் பெர்னாந்து ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். அமல் பி ராயன், பபியோலா, இருதயசாமி, ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் ஆகியோருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மறைத்த மற்றும் உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். நம்ம இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் விருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
எல்லாம் வல்ல இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைப்பிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6, மேலும் 9 முதல் 12 முடிய. அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தில் மேற்றிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது, இதோ இஸ்ரேல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது. மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன். எனவே இப்போதே போ, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன். மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும்போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 103. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இன்னுயிரே ஆண்டவரை போற்றிடு.
அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். உனது நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 25 முதல் 27 முடிய. அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நான் வாழுகின்ற இந்த உலகில் இந்த இயற்கையானது அவ்வளவு வளங்களையும் கொண்டிருக்கிறது. அந்த வளங்களால் நாம் எல்லோருமே வாழுகிறோம். இயற்கையின் வளங்களில் ஒன்று மணல், மண் என்று சொல்லலாம். ஒரு காலத்தில் ஏன் இப்படி மண்ணு போல இருக்கிறாய் என்று சொல்லுவோம். ஆனால் மண்ணில்தான் பொன் இருக்கிறது
என்பது பல நாட்களாக நாம் அறியாததாக இருந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, மண் என்று சொல்லுகிற போது மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய பொன்னை அறிந்திருக்கிறோம். ஆனால் மண்ணில் எல்லாமே பயனுள்ளவைதான் என்பதை இந்த காலகட்டம் தான் நமக்கு புரிய வைத்திருக்கிறது. இந்த மண்ணில் நிறைய தாது பொருட்கள் இருப்பதை நாம் அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறு குழந்தை ஒரு சின்ன காந்தத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே மண்ணில் விளையாடி கொண்டிருக்கிறாரு. கையில் வைத்திருக்கக்கூடிய காந்தம் முழுக்க அப்படியே மணல் துகள் கருப்பாக ஒட்டி கொள்ளுகிறாரு. எதனால் அப்படி நடக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு துகள்கள் அதிலே ஒட்டி சேர்ந்து கொள்ளுகிறது என்று நாம் அறிகிறோம். அதுபோலவே மண்ணில் இன்னும் தாமிரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் வித்தியாசமான பொருட்கள், அறிவியல் சார்ந்த பொருட்கள் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த மண்ணை நாம் சுடுகிற போது மிளிர்கிற ஒன்று தங்கமாக மாறி நிற்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் மண்தான், ஆனால் அதிலிருந்து வெவ்வேறு பெயர்களில் நாம் சொல்லுகிறோம். சிலவற்றை இரும்பு என்று சொல்லுகிறோம், சிலவற்றை தாமிரம் என்று சொல்லுகிறோம், சிலவற்றை தங்கம் என்று சொல்லுகிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பில் நீங்கள் மண்ணை அள்ளி போடுகிறீர்கள். ஒன்று மண் காய்ந்து போகிறது, தீந்து போகிறது, கருப்பாக மாறுகிறது. ஆனால் சில மண் மட்டும் அப்படியே ஜொலிக்கிறது. ஜொலிக்கிற அந்த மண்ணை மீண்டும் மீண்டும் போட்டு போட்டு பார்த்தால் அதுதான் தங்கம் என்று நாம் அறிகிறோம். ஆகவே ஒரு வகையான மண் தான் தங்கம். அந்த தங்கத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது நமக்கு தெரியும். ஆகவே நெருப்பு என்ன செய்கிறது என்று சொன்னால், என் அன்பார்ந்தவர்களே, ஒன்றை அதனுடைய தன்மையிலிருந்து அப்படியே மாற்றி விடுகிறது. நெருப்போடு சேருகிற ஒரு பொருள் அதனுடைய தன்மையை, அதனுடைய இயல்பை மாற்றி புதிய இயல்பை பெறுகிறது. ஆகவேதான் விவிலியத்தில் இறைவனுக்கான அடையாளம் நெருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நெருப்பிலிருந்து தான் இறைவன் பல்வேறு நிலைகளில் வெளிப்பட்டு கொண்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஐம்பூதங்கள் என்று சொல்லப்படுகிற நிலம், நீர், காற்று, இவை எல்லாமே ஒரு வகையில் இறைவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நெருப்பு. அந்த நெருப்பில் அந்த இறைவனை காணுகிற ஒரு காட்சியைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் மோசே கண்டுகொண்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. முட்செடி காய்ந்து போயிருந்து எரிந்து கொண்டிருந்தால் அதில் ஒரு வியப்பில்லை. ஆனால் முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது பச்சையாக இருக்கிறது, அது தீந்து போகவில்லை, காய்ந்து போகவில்லை. ஏன் இப்படி எரிகிறது என்பதை பார்ப்பதற்காக முதல் வாசகத்தில் மோசே அருகாமையில் போகிறார். அங்கே ஒரு குரல் கேட்கிறது, நீ நிற்கிற இடம் புனிதமான இடம், உன் காலணிகளை அகற்றிவிட்டு வா என்று அந்த குரல் சொல்கிறது. அது இறைவனுடைய குரல்தான் என்று மோசே கண்டுகொள்கிறார். அந்த நெருப்பில்தான் மோசே புடமிடப்படுகிறார் என்று பார்க்கிறோம். நெருப்பில் மோசேயினுடைய வாழ்க்கை மாறுகிறது. எப்போது இறைவனுடைய குரலுக்கு செவிமடுத்தாரோ, எப்போது இறைவனுடைய குரல் இந்த நெருப்பில் வெளிப்படுகிறது என்பதை அறிந்து கொண்டாரோ, அப்போதே மோசே புது உரு பெறுகிறார், புது பிறப்படைகிறார், புது வாழ்வு பெறுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் இறைவனை நெருப்பின் வடிவில் நாம் காணுகிறோம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் உலகின் ஒளி என்று சொல்கிறார், நான் நெருப்பு என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று நம்மை பார்த்தும் சொல்கிறார். மலை மேல் ஏற்றப்பட்ட விளக்காய் இருக்க வேண்டும் என்கிற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நெருப்பு தான் நம்மை மாற்றுகிறது, உருவாக்குகிறது. அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த நெருப்பு இருக்கிறது. அந்த இறைவன் என்கிற நெருப்பு நமக்குள் இருக்கிறது.
ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. பல நேரங்களிலே நாம் இந்த நெருப்பை அணைய விட்டு விடுகிறோம், அவ்வளவுதான். அணைய விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. மோசேக்குள் எரிந்த அந்த நெருப்பு அவரை மாற்றியது. அவர் கண்ட அந்த நெருப்பு அவருடைய வாழ்க்கையில் புது பிறப்படைய செய்தார். எந்த இடத்திலிருந்து ஓடி வந்தாரோ அந்த இடத்துக்கே ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். அந்த அழைப்பு மோசேயினுடைய உள்ளத்தில் எரிந்த நெருப்பாய் வெளிப்பட்டு கொண்டிருந்ததை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இனி நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர், இதுவே உமது திருவுளம் என்று சொல்கிறார். இது என்ன வார்த்தை? ஏன் இப்படி சொல்கிறார்? ஞானிகள் பெரியவர்களா, அறிஞர்கள் பெரியவர்களா, குழந்தைகள் பெரியவர்களா? நம்முடைய புத்திக்கு எட்டிய வரையில் நாம் என்ன சொல்லுகிறோம்? ஞானிகள் பெரியவர்கள், அறிஞர்கள் பெரியவர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், குழந்தைகள் தான் பெரியவர்கள். குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிற அந்த காரியம்தான் பெரியது. இதுதான் இறைவனுடைய திருவுளம் என்று சொல்கிறார். என்னதை எப்படி புரிந்து கொள்வது? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஞானிகளும் அறிஞர்களும் நம்மை போன்ற பெரியவர்களும் வளர்ந்து விட்டவர்களும் வயதில் மூத்தவர்களும் கூட நமக்குள் எரிகிற நெருப்பில் கொஞ்சம் பதட்டம் வந்து விடுகிறது, அல்லது நெருப்பை அணைய விட்டு விடுகிறோம். யோசித்து பாருங்கள், இவ்வளவு நாட்களும் நீங்கள் பயணித்து வந்த பாதையில் இறைவனுக்கென்று ஒரு இடத்தை கொடுக்கிற அந்த இடத்தில் நாம் எந்த மாதிரியான நெருப்பை வைத்திருக்கிறோம் என்று யோசித்து பார்க்கலாம். சில நேரங்களில் நம்ம முயற்சி செய்வோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், ஒரு கார் ஓட்டி பழகுகிறோம். ஒரே ஒரு முறை காரை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இடித்து விட்டோம் என்று சொன்னால் அவ்வளவுதான். நாம் என்ன செஞ்சிருவோம்னு சொன்னால், இல்லை எனக்கு கார் ஆகாது, என்னால் ஓட்ட முடியாது, என்னால் இது செய்ய முடியாது என்று சொல்லிக்கொண்டு பெரியவர்கள் வளர்ந்து விட்டவர்கள் இது போதும் என்று நினைத்து விடுகிறோம். ஆகவே நமக்குள் எரிகிற நெருப்பு அவ்வளவுதான், அது அணைந்து விடுகிறது. ஆனால் குழந்தைகளுக்குள் எரிகிற நெருப்பு அப்படி அல்ல. ஒரு முறை விழும், மீண்டும் விழும், மறுபடியும் விழும், மறுபடியும் விழும், மீண்டும் விழும், விழுந்து விழுந்து எழுந்து நிற்கும். ஏனென்றால் அவர்களுக்குள் எரிகிற நெருப்பு என்பது அணையாத நெருப்பு. அந்த நெருப்பு மீண்டும் மீண்டும் பற்ற வைத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஞானிகள் இதை புரிந்து கொள்ள முடியாது, அறிஞர்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது, குழந்தைகள் தான் அதை புரிந்து கொள்வார்கள். குழந்தை போன்ற உள்ளமுடையவர்கள் கடவுளுடைய திருவுளத்தை புரிந்து கொள்வார்கள். குழந்தை போன்று உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், தங்களுக்குள் எரிகிற நெருப்பை அணையாது காத்து கொண்டே இருப்பார்கள், முயற்சி செய்வார்கள், எந்த இடத்திலும் எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணம் குழந்தைகள் அவர்களுடைய உள்ளத்தில் அதிகமாக இருக்கும். அந்த நெருப்பு தான் இறைவன் என்று சொன்னால், அந்த குழந்தைகளுக்குள் எரிகிற அந்த நெருப்பு தான் இறைவன் என்று சொன்னால், நமக்குள்ளும் அது எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே நாம் நம்முடைய அனுபவங்களின் அடிப்படையில், வயதின் அடிப்படையில், வாழ்க்கையின் போராட்டங்களில் இந்த நெருப்பை அணைய விட்டு கொண்டிருக்கிறோம். மோசே அணைய விடவில்லை. தனக்குள் எழுந்த நெருப்பை அவர் பார்வோன் மன்னன் முன்னிலையிலே கொண்டு போய் சேர்க்கிறார் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த நெருப்பு நமக்குள் எரிகிறதா? ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த அழைப்பு மோசேக்கு நெருப்பாய் நின்றது. அதை பற்ற வைத்து கொண்டார். இந்த ஒளியிலிருந்து நாம் பற்ற வைத்து கொண்டோம் என்று சொன்னால், நம்மிடத்திலும் அணையாது காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சிந்திப்போம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகளே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் ரிட்சகன் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும்,
மகனே, ஆனாலும் உன்னன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போது. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மந்தாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். அவர் மீண்டும் வருவாரென உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயரந்தோணி சாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித செவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும். அகிலமும் படைத்த என் தலைவா, என்னை நோக்கி வருவதே. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை. நீரில் மீனிடம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞாலம் தாங்கும் இந்த இறைவா,
என்னை நாடுவதே. ஞாலம் தாங்கும் இந்த இறைவா என்னை நாடுவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. காத்திடும் இமைகள் அருகிருந்தும் விழிகள் காண்பதில்லை. நெஞ்சிலும் ஒளி நிறைந்திருந்தும் உள்ளமேனோ உணர்வதில்லை. நெஞ்சிலும் ஒளி நிறைந்திருந்தும் உள்ளமேனோ உணர்வதில்லை. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. தவறி செல்லும் ஆடு நானே என்னை தேடுவதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இறையடியார் பீட்டர் பரதேசியை திரு அவை புனிதர் என்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் அல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்தீர். கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மையை கடைப்பிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழித்தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில் தன் உடைமைகளையெல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊர் ஊராய் அலைந்து திரிந்து நற்செய்தியை அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள் தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
மதுமலர் நீரை கோடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சுசை மாமுனியே துதி வளருமது நற்பதம் வந்தோம் துணை செய்தமையாளும் தாதையரே துதி வளருமது நற்பதம் வந்தோம் துணை செய்தமையாளும் தாதையரே வானுலகிழந்ததால் கர்வமுற்ற வன்மன கூலியின் வலையறுக்க தான் மனுவாயுதித்த கடவுள் தாதையம் சூசை உன் தஞ்சம் வந்தோம் தான் மனுவாயுதித்த கடவுள் தாதையம் சூசை உன் தஞ்சம் வந்தோம்.